எங்கட வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டிக்கு பேர் அழகன். அழகியா இருந்து அழகனா மாறின கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் அழகனாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய வேலை என்னன்னு சொன்னால், காலையில் ஒழும்புறது, பள்ளிக்கூடம் போகிறாக்களுக்கு வாசல் வரைக்கும் போய் அனுப்பி விடுறது, வேலைக்கு போகிறாக்களை கிச்சனில் நின்று அவ சாப்பிட்டு முடியும் வரைக்கும் சாப்பிட்டா பிறகு வாசலில் போய் அனுப்பி விடுறது, அதுக்கு பிறகு அப்பாடா என்று போய் நித்திரை கொள்வது, நித்திரை கொண்டுட்டு ஒழும்பி வந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அதுக்கு பிறகு ஜன்னலில் ஏறி நின்று விடுப்பு பார்க்குறது. இந்த வயசு போன ஆக்கள் எல்லாம் இருந்து விடுப்பு பார்ப்பினமே, அப்படி விடுப்பு பார்க்குறதான் எங்களுடைய அழகன்ற வேலை. ஊர் உலகத்தில் என்ன நடக்குது, யார் யார் எங்கே போகினோம் வருகினோம், யார் வேலைக்கு போகினோம், யார் வேலைக்கு போகாமல் இருக்கினோம், மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, காத்தடிக்குதா, இப்படியான எல்லா விடயத்தையும் அழகன்ட்ட கேட்டால் அழகாக சொல்லுவான். இன்றைக்கு என்ன காலநிலை, இன்றைக்கு எத்தனை பேர் வெளியில் போனவ, இன்றைக்கு பஸ் ஓடிச்சா ஓட இல்லையா, இன்றைக்கு ரோட்டில் எத்தனை கார் போச்சு, இப்படி பல்லாயிரக்கணக்கான விடயங்களை தன் மண்டைக்குள்ளே சேமித்து வச்சிருக்கிறார். சேமித்து வைக்கிறதால என்ன நடக்கும் என்று சொன்னால், திரும்பவும் மூளைக்கு களைப்பு வந்து மறுபடியும் தூங்க போயிடுவார். திரும்ப ஒழும்பி வந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, பிறகு பிறாக்கு பார்த்து கொண்டு திரிகிறது. இதுதான் எங்கள் வீட்டு அழகன்ற வேலை. உங்களோட வீட்டிலையும் இப்படி அழகான பூனைக்குட்டிகள் இருக்கணுமா? அவைண்ட அன்றாட வேலையை பற்றி என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? நன்றி. எங்களுடைய அழகனுக்கு ஒரு பழக்கம், வீட்டுக்கு யார் புதுசாக வந்தாலும் அல்லது வெளியில் போயிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு கத்துறது. அதில் முக்கியமாக எப்படி என்று சொன்னால், என்னுடைய கணவர் வேலையால் வரும் வரைக்கும் காத்திருந்து வாசலில் நின்று கதவு திறந்து வந்த நேரத்தில் இருந்து அவருடைய காலை சுற்றி சுற்றி கத்துவான். அவர் வேலையால் வந்து குளிக்க போனால் பாத்ரூம் வாசல்லையே அப்படியே இருப்பான், காவல் காக்கிற மாதிரி. பிறகு உடுப்பு மாற்றும் வரைக்கும் அந்த ரூம் வாசல்லையே காவலுக்கு இருப்பான். அப்புறம் கிச்சன் பக்கம் போனால் கிச்சன் வாசல்லையே காவலுக்கு இருப்பான். அவர் ஹோல் பக்கம் எப்போ வருவார்னு சொல்லிட்டு காலை சொல்லண்டு சாப்பாடு கத்துவான். இது சாப்பாடு போடாமேண்டு இல்லை, சாப்பாடு போட்டு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை கூட இந்த வேலையை செய்வான். அவர்கிட்ட மட்டும் நல்லா இடம் கண்டுபிடிச்சி வச்சுக்கொண்டு அவரை சுற்றி கத்துறது. கத்திட்டு அவர் சாப்பாடு போடையில் பேசாமல் தன் அளவில் பார்க்குறாருண்டால் அவர் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற சில போல் அவர் தன்னை திரும்பி பார்க்க மட்டும் ஒரு குரலை கொடுக்குறது. மற்றபடி கிச்சனுக்கு அவர் நிற்கிறாருன்னு சொன்னால் மணித்தியால கணக்காக அந்த வாசலில் இருக்கிறது. எந்த இடத்துல அவர் நிற்கிறாரோ அந்த இடத்துல போய் அப்படியே குந்தி கொண்டு காவல் இருக்கிறான். இவருக்கு வேலை. இப்படியான ஒரு அழகனோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியான குளப்படியும் வாளும் கொண்ட அழகன்தான் இவன். எங்களோட வீட்டு அழகன் நித்திரை கொள்றதை பார்க்குறதே ஒரு அழகு தான். ஒவ்வொரு நிமிடத்துக்கு அல்லது ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு அல்லது ஒவ்வொரு நித்திரைக்கு தன்னுடைய வடிவத்தை மாற்றி நித்திரை கொள்ளுவார். சில நேரங்களில் இவன் தலை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, வால் எங்கே இருக்குன்னு தேட முடியாத அளவுக்கு ஒரு சங்கு போல நத்தை போல எல்லாம் சுருண்டு படுத்திருப்பான். பிறந்த குழந்தை பிள்ளை நித்திரை கொண்டா எப்படி இருக்குமோ அப்படியும் பல நேரம் படுத்திருப்பார். சில நேரம் ஆக்கண்ட சத்தம் கேட்கக்கூடாண்டு காதை மூடிக்கொண்டு படுத்திருப்பார். சில நேரம் ஆக்கள் தன்னை பார்க்கக்கூடாண்டு தன்னை கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருப்பார். இப்படி அவருடைய நித்திரைக்கு அழகே அழகுதான். சில நேரம் ஏதாவது நிறைய வேலை இருந்தாலும் கூட அவர் நித்திரை கொள்றதை பார்க்க ஆசையாக இருக்கும். பிறந்த குழந்தை பிள்ளைக்கு பக்கத்தில் எப்படி நாங்கள் போய் தடவி கொடுத்து கொண்டிருப்போமோ அதே போல தான் அழகனுக்கு பக்கத்தில் நாங்கள் எல்லாரும் தடவி கொடுத்துருப்போம். ஆனால் அவன் கொள்கிற நித்திரைக்கு நாங்கள் தடவினாலும் சரி தடவாட்டிலும் சரி என்ன நடந்தாலும் சரி தண்ட நித்திரையிலிருந்து அவன் குழம்பிக் கொள்ளாமல் நல்ல அழகாக நித்திரை கொண்டு ஒழும்புவான். உங்களோட வீட்டிலையும் இப்படி பூனைக்குட்டிகள் நித்திரை கொள்ளுவினமா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை விடிஞ்சிட்டுது. எங்களோட வீட்டு இளவரசன் விடிய காத்தால ஒழும்பி எல்லாரும் என்ன செய்யணும்னு பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே நின்றவர் நான் கிட்ட போக தன் சாப்பாட்டுக்கிட்ட கூட்டி கொண்டு வந்தது தான் அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. கூட்டி கொண்டு தான் நான் சாப்பாடு கொடுக்கல. இனி இந்த உலகத்தை என்ன நடக்குது, ரோட்லலாம் யார் போயினோம் வருகினோம் என்ற தன்னுடைய கார்டியன் வேலையை தொடங்கிடுவார். வேறு என்ன செய்கிறது, மனுஷன் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் செய்கிறதுக்கு, சாப்பிட்றதும் இருக்கிறதும். அப்போ இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தை இருக்கா பார்ப்போம், யாராருக்கு அதை பிரச்சனைண்டா பார்ப்போம் என்று சொல்லி போட்டு இதில் வந்து இருக்கிறார். இவருக்கு இதுதான் வேலை. இனி கொஞ்சம் தலை இறங்கி திருப்பி சாப்பாடு கேட்பார். கேட்டுட்டு திரும்ப இதில் ஏறி இருப்பார், எல்லாம் நித்திரை கொள்ளுவார். இப்போ நினைக்கிறேன் சாப்பிடும் போது நித்திரை கொள்ளுவார் நினைக்கிறேன். ஏதோ மணக்குது அவருக்கு வெளியில். இந்த மனங்களை கண்டுபிடிக்கிறார் நாய்க்குட்டி மாதிரி. அது மட்டும் பெஸ்ட்டாக செய்கிறார். ஆனால் அழகன்
அழகன், குட்டி அழகன், குட்டி அழகன். இப்போ நித்திர வருது ஆளுக்கு. என்ன இப்போ நித்திர வருதல்ல, என்ன பார்க்கலையா, அப்படியே இருக்கிறாரா. அது வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தால் பிடிக்காது அவருக்கு. மத்தியான உணவுக்கு பிறகு, மதிய உணவுக்கு பிறகு ஒரு தூக்கம் கொண்டு வரும். அந்த தூக்கம் என்னதான் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சாய்வன மாதிரி ஒன்று கிடந்தா போதுமடா சாமி என்ற மாதிரி இருக்கும். அதிகமாக அந்த இருந்து வேலை செய்கிறாக்கள், அந்த ஆஃபீஸுகள் இருந்து வேலை செய்கிறாக்களுக்கு இன்னும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் நின்று வேலை செய்ய ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த நித்திரை மறந்து போயிடும். ஆனால் இருந்து வேலை செய்கிறாக்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த நித்திரை சுழட்டி சுழட்டி வரும். நான் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு தூக்கி தூக்கி அடிக்கும். இங்கே என்ன நடக்குது எங்கட வீட்டுன்னு சொன்னால், இவர் மதியம் சமைக்கவும் இல்லை, வீட்டு வேலை செய்யவும் இல்லை, ஆனால் என்ன மாதிரி போத்து கொண்டு நித்திரை கொள்றான்னு பாருங்க. என்ற சத்தத்தை பாதி கண்ணால் பார்த்து கொண்டு பாதி கண்ணால் தூக்கம் போகுது. இவர் கொடுத்து வச்சவரா இல்லையா? இந்த நேரத்தில் இந்த கட்டில், பிறகு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு கட்டில், பிறகு கொஞ்ச நேரத்தால் ஒரு செட்டி, பிறகு கொஞ்ச நேரத்தால் ஒரு கதிரை என்று சொல்லி மாறி 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 இந்த ராஜா எங்கே தூங்குவாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு மதிய உணவுக்கு பிறகு இந்த ராஜாக்கு இந்த கட்டில தான் தூக்கம், பெட்ஷீட்டுக்கு நடுவில் நல்லா போத்து கொண்டு நிற்கிற. இவரை பற்றி நாங்கள் என்ன சொல்ல, இந்த கொடுத்து வச்ச ராஜா மாதிரி நாங்கள் இருந்தால் எப்படி இருக்குமெண்டு எல்லாண்ட மனசுக்கும் தோன்றுமென்று நினைக்கிறேன். ஆனால் இந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு துன்பம் இந்த உலகத்தில் என்னவா இருக்குமென்னு சொல்லுங்க பாப்போம். ராணி இல்லையே என்ற ஒரு துன்பம். அப்போ அவனவன்ற துன்பம். அதே போல் இவனுக்கு ராணி இல்லை என்ற துன்பம். ரெண்டாலும் இங்கே பாருங்க, காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு எவ்வளோ கொடுத்து வச்ச வாழ்க்கையேன சாய்வனவு கதிரை இருந்தால் காணும். காலுக்கு மேலே காலை போட்டு வச்சுக்கொண்டு எப்படி நித்திரை கொள்றாருண்டு. சரி, கண்டினியூ பண்ணுங்க நித்ரி. ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல, கண்டினியூ பண்ணுங்க. குட் நைட். யார்கிட்ட வீட்லேயாவது இப்படி நடக்கிறத பார்த்துருக்குறீங்களா? எங்களோட அழகன் செய்கிற வேலையை பாருங்கோ. தண்டை சாப்பாட்டு பட்டியை தானே திறந்து நடக்குது விளையாட்டு. ஒரு தடவை இல்லையாம், கையால் எடுத்து பார்த்தீங்களா, கையால் எடுத்து கீழே போட்டு ஒன்றா நடக்குது. இவருக்கு எவ்வளோ கொழுப்பு இவருக்கு. அழகன், நாங்கள் போடுற சாப்பாடு காணாது உங்களுக்கு. ஹலோ, மொடா கதைக்கிறேன். அழகன் சாமி, எப்படி எடுக்கிறது அழகன்? செய்து காட்டுங்க. என்ன ஒன்றும் தெரியாமல் நினைக்கிற சில மாதிரி நடிக்கிறேன்டா அப்பா. இங்கே இந்த செட்டி எல்லாம் நாசம், எங்களோட வீட்டை எல்லாம் நாசம், எல்லாம் நாசம். நாங்கள் நீ ஒன்றில் அழகனுக்கு இந்த வீடை விட்டு போகணும், இல்லை அழகனை வீட்டை விட்டு கலைக்கணும். யாருக்காவது அழகன் வீடு மட்டும் சொல்லுங்க தாரம் போதும். இந்த குளப்படிக்காரண்ட சேட்டை சாப்பாடு நாங்கள் இந்தா போட்டு வச்சுருக்குது, தண்ணி கிடக்குது. ஆனாலும் சிங்கம் தானே புதுசாக இந்த குரோக்கத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றக்கே தென்னை பெட்டி கதைக்கிறேன்னு பூப்படுது. இன்றைக்கி லீவு நாள். அப்போ எல்லோரும் வீட்டில் நிற்கிறோம். முக்கியமாக பிள்ளைகள் எல்லோரும் ஹோலுக்கு இருக்கணும். இந்த மிஸ்டர் ஹோலுக்க படுத்திருந்தவர், அவருக்கு அந்த பிள்ளைகளோட சத்தம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதான் நித்திரைக்குன்னு சொல்லிட்டு என் கதிரையில், என் பீரோண்ட கதிரையில் வந்து இருக்கிறார். இந்த பீரோண்ட கதிரையை பாருங்க எவ்வளோ நாசமாக்கியிருக்கண்டு. அவ்வளவும் விராண்டி புது கதிரை வாங்கி 1 வருஷம் கூட ஆகல. புது கதிரை விராண்டி இந்த மாஸ்டர் செய்து வச்சுக்கிற வேலையை பாருங்க. சரியான குளப்படி, ஆனால் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது. குளப்படிக்கு இவரை கேட்டுத்தான், ஆனால் தான் நல்ல பிள்ளையா, தன்னை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை இந்த உலகத்தில் இல்லை என்ற மாதிரி நடிக்கிறது. இங்கே பாருங்க, தனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் அவர் கிளிக்கலை. இது அந்த கற்பனையில் இன்னும் நடந்தது. அது பிள்ளையெல்லாம் கிளிக்கலை. பிள்ளை இப்படிலாம் தொடாது. இங்கே பாருங்க, இவ்வளோ நல்ல பிள்ளையுண்டு, காலை மடக்கி வச்சுக்கொண்டு எவ்வளோ நல்ல பிள்ளையா பக்குவமாக இருக்குங்கிற பிள்ளை. பிள்ளை நண்டு கிளிக்கும். நோ அழகன்ற வேலை இல்லை இது. நான் நினைக்கிறேன் ஏதோ அழகனுக்குள்ளே சில நேரம் அந்நியன் மாதிரி யாரை ஒன்று வாரது போல இருக்கேன் அழகன். அந்த நேரத்தில் நான் இதை கிளிக்கிறேன். நீங்கள் மற்றபடி என்ற பிள்ளை ஒன்றும் செய்கிறேன். நல்ல பிள்ளை, பாவம். இந்த பிள்ளை பரிதாபமாக படுத்திருக்குது. இந்த பிள்ளைய போய் நான் குற்றம் சொல்லலுமா? ஹீரோ மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு பகல் நித்திரை கொள்கிறார். என்ன மாதிரி நித்திரை கொள்கிறான்னு பாருங்க.
சரிஞ்சு ஏதோ தான் குடும்பத்துக்காக சமைச்சு, குடும்பத்துக்காக உழைச்சி, குடும்பத்துக்காக பாடுபட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து, அப்படி அந்த மத்தியான நித்திர கொள்ளிவினம் அந்த தாய் தகப்பன் களைச்சி போய் அப்படி இங்கே ஒருத்தர் இந்த நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் நித்திர கொண்டுருக்கிறார். ஒரு பல்லு வழியில் வந்திருக்குது, அவ்வளவுக்கு நித்திர. என்ன சத்தம் போட்டாலும் நாங்கள் ஒழும்ப மாட்டோம்ன்ற மாதிரி நித்திர. இந்த மீசையில் கொட்டாலும் தெரியாது, அந்தளவுக்கு நித்திர கொள்கிறவாள். தெரியுது நித்திரையில் தெரியுது. என்ன இந்த வாளில் மட்டும் தொடக்கூடாது, அது கொஞ்சம் ரோஷமானது. இந்த வாள் யாரும் தொடக்கூடாது. வாழை தொட்டால் கோவம் வந்துடும். ஏன்னா அழகனுக்கு இந்த வாழை தொடக்கூடாது, மீசையிலையும் தொடக்கூடாது. ஏன்னா அழகன். சரி நித்திரையை கொள்ளுங்க.